இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். வணக்கம் சண்முகசுந்தரம், விவரங்களை வழங்கலாம். அதாவது 2025 IPL தொடர் நேற்று தொடங்கியது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக விராட் கோலி ஆடிய ஆட்டம் என்றால் அப்படி ஒரு ஆட்டம் விளையாடினார் என்றுதான் கூற வேண்டும். ஆரம்பத்தில் சிக்ஸர்கள், அதுவும் விராட் கோலியின் சிக்ஸர்கள் எப்பொழுதுமே பவுண்டரிக்கு புகழ்பெற்ற விராட் கோலி சிக்ஸர் மழை பொழிந்தார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய சிக்ஸர்கள் அபாரமான சிக்ஸர்களை அடித்தார். அதே போன்று அவர் அரை சதத்தை கடந்த பொழுது கொல்கத்தா அணிக்கு எதிராக 1000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை செய்திருக்கிறார். அவர் IPL தொடரில் ஒரு அணிக்கு எதிராக மட்டும் 1000 ரன்களை கடந்த சாதனை விராட் கோலி 4 முறை செய்துள்ளார். அதாவது 4 அணிகளுக்கு எதிராக அவர் 1000 ரன்களுக்கு அதிகமாக ரன் குவித்துள்ளார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அதே போன்று சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய 4 அணிகளுக்கு எதிராகவும் விராட் கோலி தலா 1000 ரன்களை அடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சாதனையை வேறு யாராவது செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக 4 அணிகளுக்கு எதிராக யாருமே அடிக்கவில்லை. இவருக்கு முன்னதாக டேவிட் வார்னர் கொல்கத்தா அணிக்கு எதிராகவும் பஞ்சாப் அணிக்கு எதிராகவும் தலா 1000 ரன்களை எடுத்திருக்கிறார். அதே போன்று ரோஹித் சர்மா கொல்கத்தா அணி மற்றும் டெல்லி அணிக்கு எதிராக தலா 1000 ரன்களை எடுத்துள்ளார். ஷிகர் தவான் CSK சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக 1000 ரன்களை எடுத்திருக்கிறார். இவர்கள் 3 தான் 1000 ரன்களை கடந்துள்ளார்கள். இந்த 4 பேர் தான். இந்த 4 வீரர்களை தவிர வேறு யாருமே எந்த ஒரு அணிக்கு எதிராகவும் 1000 ரன்கள் எடுத்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விராட் கோலி 4 அணிகளுக்கு எதிராக 1000 ரன்களை குவித்து மிகப்பெரிய ஒரு IPL சாதனையை செய்திருக்கிறார். இந்த சாதனையை வேறு யாராலும் எட்ட முடியுமா என்பது நிச்சயமாக அடுத்த சில ஆண்டுகளுக்கு நிச்சயமாக முடியாது என்றுதான் கூற வேண்டும். என்றால் 4 அணிகள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் என 4 அணிகளுக்கு எதிராகவும் 1000 ரன்களை எடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று நேற்று அவர் விளையாடிய ஆட்டத்தில் பார்க்கும்போது அற்புதமான ஆட்டத்தை தொடக்கி கொடுத்திருக்கிறார் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று அவர் பல ரன்களை குவித்ததை பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதுவரை விராட் கோலி 253 ஆட்டங்கள், நேற்றைய ஆட்டத்தையும் சேர்த்து 250 ஆட்டங்களில் விளையாடி இருக்கிறார் IPL-லே. இதில் 8063 ரன்களை எடுத்திருக்கிறார். 8063 ரன்கள். இவருக்கு அடுத்தபடியாக இருப்பது ஷிகர் தவன், அவர் 6769, அவர் ரிட்டையர் ஆகிவிட்டார். அதற்கு பிறகு ரோஹித் 6628, அதற்கு பிறகு டேவிட் வார்னர் 6565. இவர்கள் எல்லாம் 8000 ரன்கள் எடுப்பதற்கு என்பது இன்னும் சில IPL கட்டாயம், சில ஆண்டுகள் IPL விளையாட வேண்டி இருக்கும். ஆனால் இவர்கள் தொடர்ந்து விளையாடுவார்களா? டேவிட் வார்னர், ரோஹித் எல்லாம் வயதாகிவிட்டது. எனவே விராட் கோலியின் இந்த சாதனையும் யாரும் தொட முடியாத அளவுக்கு தான் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த 253 ஆட்டங்களில் 8060 ரன்கள் எடுத்துள்ள விராட் கோலி 38 முறை நாட் அவுட் ஆக இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி 8 சதங்கள், 56 அரை சதங்கள் எடுத்திருக்கிறார். இவர் அரை சதங்களில் இவரை தவிர என்றால் வார்னர் தான் 61 சதங்கள் அதிகமாக அடித்திருக்கிறார் என்று கூற வேண்டும். இவர் 2வது இடத்தில் இருக்கிறார், 56 அரை சதங்கள் எடுத்து. அதே போன்று 275 சிக்ஸர்களை அடித்திருக்கிறார். விராட் கோலி இந்த அளவுக்கு ரோஹித் சர்மா சிக்ஸ் அடிப்பார் என்று அனைவருக்கும் தெரியும் அதிகமாக. ஆனால் விராட் கோலியும் 275 சிக்ஸர்கள் அடித்திருக்கிறார். இவருக்கு அடுத்து இவர் 2வது இடத்தில் இருக்கிறார். இவர் 3வது இடத்தில் இருக்கிறார். 2வது இடத்திலே ரோஹித் சர்மா 280. ஆனால் கிறிஸ் கெயில் 360 சிக்ஸர்கள் அடித்திருக்கிறார். சிக்ஸர் மன்னன் அவர். அதே போன்று 709 பவுண்டரிகளை அடித்திருக்கிறார் விராட் கோலி. எனவே இவையெல்லாம் பார்க்கும்போது விராட் கோலியின் சாதனைகள் என்பது சச்சின் டெண்டுல்கரின் சாதனைகளை எப்படி யாருமே தொட முடியாத அளவுக்கு இருக்கிறதோ ஒரு நாள் போட்டிகளில், அது போன்று IPL போட்டிகளில் தன்னிகரில்லாத சிறந்த நட்சத்திரமாக, தனி நட்சத்திரமாக, துருவ நட்சத்திரமாக ஜொலிக்கிறார் விராட் கோலி என்றால் மிக இல்லை. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.